தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா என்பது களை கட்டி இருக்கின்றது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த விழாவானது தொடங்கியது. பழனி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோவிலில் இந்த கொடியேற்று விழா உடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கியதை அடுத்து நாள்தோறும் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் இந்த வீதி உலா என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் விழாவினுடைய 6ஆம் நாளாக இன்று திருக்கல்யாணம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் மாலையில் நடைபெற இருக்கின்றது. பெரிய நாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை இந்த திருமணம் நடைபெற்றதற்கு பிறகாக இன்று இரவு வெள்ளி சப்பரத்தில் அந்த வீதி உலா என்பதும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தைப்பூசத்தின் முக்கிய நாளான நாளை ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த திருக்கல்யாணத்தை தரிசிப்பதற்கும் அதே போன்று நாளை மாலை நடைபெறக்கூடிய இந்த திருத்தேரோட்டத்தை பார்ப்பதற்காகவும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரை வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பழனியில் திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பழனியில் இருக்கக்கூடிய அந்த கிரிவல பாதை முழுமையாகவே பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. இந்த பாத விநாயகர் கோவிலில் வந்தவுடனே அந்த முதலாவதாக தரிசனம் செய்துவிட்டு இந்த வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய இந்த கிரிவல பாதையை முழுமையாக வலம் வரக்கூடிய பக்தர்கள் அதற்கு பிறகாக மலை மீது சென்று முருகப்பெருமானை தடாயுதபாணியை தரிசனம் செய்து வருகின்றார்கள். ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க, நம்ம பேசலாம். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, எத்தனாவது வருஷமா வர்றீங்க, வந்துட்டு போறதுனால என்ன மாதிரியான நன்மை கிடைக்குது உங்களுக்கு? நாங்கள் செங்கமேட்லேருந்து வர்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா செங்கமேடு வட்டம் செங்கமேட்லேருந்து வர்றோம். இது 55வது வருஷம் எங்கள் நடை தொடங்கி நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். இப்போ அங்கிருந்து வர்றதுனா எவ்வளோ நாட்கள் ஆகும்? நீங்கள் எப்படி அங்கிருந்து வர்றீங்க? நீங்கள் தங்கி வந்து வர்றீங்களா? ஒரே எவ்வளோ நாள் வர்றீங்க? அங்கேருந்து இன்று 8வது நாள் ஆகுது. அங்கேக்கு தங்கும் இடத்துலேருந்து ஒவ்வொரு இடம் தங்கி வந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? இங்கே தரிசனம் எப்படி இருந்துச்சு? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா பக்கத்தில் ஒரு மம்சாவரம்ன்ற ஒரு சிறிய கிராமத்துலேருந்து வர்றோம். நாங்கள் கடந்த ஒரு 33 ஆண்டுகளுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். பழனி ஆண்டவர் வந்து எங்கள் ஊரில் ஒரு சிறிய மலை மேலே ஒரு குன்றில் இதே மாதிரி ஒரு காட்சி கொடுத்ததுனால அங்கேருந்து நாங்கள் ஒரு கடந்த 33 ஆண்டுகளுக்கு மேலே நிறைய வயதிகர்கள் நிறையவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபகாரியங்கள்லாம் ஆண்டவன் நினச்சி செஞ்சதுனால நாங்கள் ஆண்டுதோறும் வந்துக்கிட்டு இருக்கோம். 6 படை வீட்டில் இது ஒரு மிக சிறப்பான வீடு. இங்கே ஆண்டுதோறும் இங்கே வந்து வழிபட்டாலே எந்த ஒரு நோய் நொடியும் வராது. எல்லா கோயிலுக்கு போனால் செல்வம் அதுன்னு கிடைக்கும். இவர்கிட்ட வந்தால் நோய் நொடி எதுவும் இருக்காது. நோய் நொடி இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பண தேவைகள் பூரா பூர்த்தி ஆயிரும். அதனால் நாங்கள் பழனி ஆண்டவனை தேடி வருடந்தோறும் பாத யாத்திரை வந்துக்கிட்டு இருக்கோம். இனியும் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த பழனி ஆண்டவனை தேடி வந்துக்கிட்டே தான் இருப்போம். நீங்கள் எந்த ஊர்லேருந்துமா வர்றீங்க? கோவை மாவட்டம் அரசூர். இப்போ சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா? இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி இருக்குது? நல்லா பரவாயில்லைங்க, நிறைய இருக்குதுங்க. எல்லாம் வந்தது பரவாயில்லைங்க. 3 நாள் பாத யாத்திரை வர்றேங்க. 53 வருஷம் வந்துட்டு இருக்கிறாங்க அரசூர்லேருந்து. நான் முருகன் என்றாலே முதல் வெறுப்பேன். எனக்கு இந்த முருகன் மேலே பிரியம் வந்ததே என்னுடைய மனைவி கற்பகமாக இருந்தது. பிரசவம் பிறக்கும்போது என்னுடைய மனைவி அதிகாலை ஒரு 5 மணி காலையில் ஊர் பேர் மாயத்தவன்பட்டி, விருதுநகர் மாவட்டம் சூலத்தூர் தாலுகா மல்லிப்புதூர் போஸ்ட்டு. என் மனைவியை குழந்தைய நான் தான் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் மனைவியுடைய பிரசவ வழியில். அப்போது என் மனைவி துடித்ததுனால முருகனுடைய ஒரு குழந்தை உருவமான காலண்டர் படம் வீட்டில் இருந்தது. அதை பார்த்து வேண்டினேன், முருகா என்னுடைய மனைவி சுகமாக என்னுடைய குழந்தை வேண்டும், உன்னுடைய பேரை சூட்டுங்க என்று. எனக்கு சுகமாக கொடுத்தால் பேரை சூட்டினேன். அன்றிலிருந்து பாத யாத்திரை வந்து கொண்டு இருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்கள் சஷ்டி விரதம் இருந்தோம். முருகனோட வரத்தால தான் என் பையன் பிறந்தான். அதுக்காக காவடி எடுத்துட்டு வந்திருக்கோம். இவர்களை போலத்தான் ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சாரையாக பாத யாத்திரையாக பழனியில் காத்திருக்கிறார்கள். நாளை நடைபெறக்கூடிய அந்த திருத்தேரோட்டத்தை காண்பதற்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள். அதிகப்படியான பக்தர்கள் வருகையின் காரணமாக ஒரு விரிவான ஏற்பாடுகளும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கின்றது. மலை மீது செல்வதற்கான அந்த பாதையும் ஒரு வழி பாதையாக யானை பாதையாக மாற்றப்பட்டு படிப்பாதை கீழே வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதிகப்படியான கூட்டம் வருவதற்காக ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பக்தர்கள் நின்று செல்லும் வகையிலான அந்த ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.